வணக்கம் நண்பர்களே. திமுக கட்சியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு சினிமா பிரபலத்துடைய முகம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வியூகம் எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏற்கனவே நடிகர் விஜய் களத்தில் நிற்கிறாரு. இப்போ அவருக்கு இணையாக அல்லது அது மாதிரி சார்ந்த ஒரு சினிமா பிரபலம், தமிழ் சினிமா பிரபலம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அவங்க மைண்டில் தோணுது நடிகர் வடிவேலு. ஏற்கனவே அவர் இவங்களுக்காக தேர்தல் களத்தில் நின்று பிரச்சாரம் பண்ணி, விஜயகாந்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி, அந்த நேரத்தில் திமுக தோற்று போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி தோற்றதுனால அவருக்கு ஏற்பட்ட பொருளாதார நஷ்டம் நிறைய இருக்குது. ஆனால் வேறு எந்த தாக்குதலுக்கும் அவர் உள்ளாகலை. யார் நடிகர் வடிவேலு வேறு தாக்குதல் உள்ளாகலை. ஆனால் அவருடைய சினிமா வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு, அது உண்மை. அதுக்கப்புறம் அந்த இடத்த வேறு ஆட்கள் தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போது திமுக அவர்கிட்ட ஒரு பெரிய டீல் பேசுகிறாங்க. ஏற்கனவே உங்களுக்காக பேசி மார்க்கெட்டை இழந்தனே அப்படின்னு இவர் சொன்னார்னா, இப்போ என்ன அவருக்கு மார்க்கெட் இருக்குது? ஏதாவது ஒரு கேரக்டர் ரோலில் தான் நடிச்சிட்ருக்காரு. சமீப படங்களாக ஏதோ ஒரு நாய் சேகர் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் நடிக்கிறாரு. அப்புறம் இந்த பகத் பாசிலோட ஒரு படம் நடித்தார். அதில் நல்ல அவருடைய நடிப்பு திறமை இந்த இடத்துலையும் குறையில்லை. ஸோ நடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பெரிய பழைய காமெடியை கொண்டு வர முடியாது. வடிவேலு காமெடின்னு இருந்தது பார்த்திங்களா, அந்த ட்ரெண்டை திரும்ப கொண்டு வர முடியாது. காரணம், அந்த இடத்த வேறு ஆட்கள் நிரப்பிட்டாங்க. இப்போ திமுகவிற்கு அவர் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரே நன்மை பணம். கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு. போன முறை 100 கொடுத்தீங்க, நான் 1000 இழந்தேன், இந்த முறை எனக்கு 2000 கொடுங்க. இழப்புனாலும் சரி, ஆதரவுனாலும் சரி, நீங்கள் வந்தாலும் சரி, இன்னொருத்தர் இருந்தாலும் சரி, எனக்கு பணமாக மிஞ்சுங்கிற லெவலில் தான் அவர் இருப்பார். அவர் அப்படி பேசும்போது நான் கூட இருக்கல, நான் சொல்கிறேன், அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்கும். ஸோ வடிவேலு மீண்டும் களத்தில் இறக்குனா விஜய்க்கு டஃப் கொடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் வடிவேலுடைய பிரச்சாரம் ஒரு வகையில் போய் சேரும். திமுகவை பற்றிய இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வடிவேலுடைய பிரச்சாரங்கள் போய் சேரும். ஸோ வடிவேல் இதுக்கு உண்மையிலே ஒப்புக்கொள்கிறாரா, பெரிய அமௌண்ட்டை பேசி ஒப்புக்கொள்கிறாரா அல்லது தவிர்க்கிறாரா, இது நடிகர் வடிவேலுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் களத்திற்கு வடிவேலு இழுக்க திமுக முயற்சி செய்கிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.